வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். பிரேமலதாவிற்கு திமுக கொடுத்த அடுத்த சர்ப்ரைஸ் என்ன? தேமுதிகவிற்கு தாராளம் காட்டும் ஸ்டாலின் அவர்களாம். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலானது இன்னும் சில காலக்கிழமையே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளுக்கும் கண்டிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக கூட பார்க்கப்பட்டு வருகிறது. அதனால் தான் பம்பரம் போல் அனைத்து கட்சிகளும் சுழன்று கொண்டிருக்கிறதாம். அந்த வகையில்தான், அதாவது மாற்றுக் கட்சியை சேர்க்கும் விதமாகத்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணியெல்லாம் வலுப்படுத்தும் விதமாகத்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாம். அதாவது தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் திமுகவுடன் இணைந்த நிலையில்தான் தேமுதிகவிற்கு வரும் அடுத்தடுத்த ஜாக்பாட் எல்லாம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக மக்களிடையே. அதாவது ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்த அடுத்த சில தினங்களுக்காகவே அடுத்தடுத்த ஒரு சர்ப்ரைஸை காட்டியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். அதாவது வரும் சட்டசபை தேர்தலில் விஜயகாந்தின் இந்த தேமுதிக கட்சி என்பது திமுக கூட்டணியில் இணைந்துள்ளதாம். திமுக சார்பில் தேமுதிகவிற்கு சுதீஷ் அவர்களுக்கும் ராஜ்யசபா எம்பி உள்ளார். இதன் அடுத்த கட்டமாக தேமுதிகவிற்கும் திமுக இன்னொரு சர்ப்ரைஸை கொடுத்திருக்கிறது. இதனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செம சந்தோஷத்தில் இருப்பதாகவும் அதே வேளையில் காங்கிரசுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி வைத்தியத்தையும் கொடுத்திருக்கிறதா. அது என்னவென்றால், தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி விஜயகாந்தின் தேமுதிக கட்சியானது திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. அதாவது திமுக கூட்டணியில் இணைந்ததுமே அந்த கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டது. அதில் தேமுதிகவின் சுதீஷ் அவர்கள் களமிறங்கி போட்டியிட்டு ராஜ்யசபா எம்பியாக தேர்வாகியுள்ளாராம். அதாவது பல ஆண்டு காலமாகவே கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கூட 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே ராஜ்யசபா சீட்டை கொடுக்காத திமுக தயக்கம் காட்டி வந்த நிலையில்தான் தேமுதிகவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு சர்ப்ரைஸை கொடுத்தது என்பது தமிழக மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமின்றி கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் தேமுதிக வெறும் 0.43% மட்டுமே ஓட்டுகளை மட்டுமே விஜயகாந்தின் தேமுதிக பெற்றிருந்தது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ தேமுதிகவிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையால் தான் இந்த ராஜ்யசபா சீட் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி தேமுதிகவிற்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கான இடங்கள் 6 முதல் 8 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக வழங்கப்படலாம் என்று கூறப்பட்ட நிலையில்தான், அது மட்டுமின்றி இதுவும் கூட்டணி கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணி தொடர்ந்து அங்கம் வைக்கும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே கடந்த தேர்தலை ஒரு சீட் குறைத்து தலா 5 மட்டுமே வழங்குவதாக திமுக கூறியிருந்த நிலையில்தான் தேமுதிகவிற்கு மட்டும் 6 to 8 தொகுதிகளை கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. இந்நிலையில்தான், அது மட்டுமின்றி அதாவது விஜயகாந்தின் மகனான விஜயவரவரனுக்கு மறுபடியும் அந்த விருதுநகர் தொகுதியை வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.